பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார். பெண்களும் ஆடைகளை வந்து ஒழுங்காக போடணும் சார். அதை யாரும் எல்லாம் அறகுறை நீங்களும் காமிச்சிங்கன்னா பெண்கள் சில தவறுகள் இருக்குல்ல. இதே மாதிரி பொறுக்கி இருப்பாங்களே, புறம்புக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயம் வரணும். பெண்ணை தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும். கலெக்டர்னா ஒன்று, ஆசிரியனா ஒன்று, மாணவினா ஒன்று அப்படிலாம் இல்லை சார். பெண்ணுனா பெண்ணு தான் சார். அதில் நடிகை வேற. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் வந்து தண்டனைகள் வந்து குறைவாக பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்க முதலமைச்சர் வந்து தண்டனைகள் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தண்டனை அதிகமாக்கிறங்கிறது நல்ல விஷயம். இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் மாநில பலாத்காரம் பண்ணால், ஆமாம் பண்ணால் உடனே அவங்க வந்து டோட்டலாக அந்த ஆசிரியர் இதே சான்றிதழே ரத்து பண்ணுறங்கிறது நல்ல விஷயம். அது பத்தாதுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெண்ணை ரேப் பண்ணிட்டா இடமாற்றம், இடைக்கால நீக்கம், இதெல்லாம் வந்து பத்தாது. அது தவிர உணரணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்றதுக்கு தான் தண்டனை. நீங்கள் அந்த இடமாற்றங்கிறது இங்கே வாங்க சம்பளத்தை இன்னொரு இடத்துக்கு வாங்க போகிறாப்புல, இதில் என்ன உணர முடியும்? இடைக்கால நீக்கங்கிறது அதெல்லாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை, உணர மாட்டாங்க. நான் சரி, ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்தில் இருக்காங்களே யார், இதே மாதிரி பொறுக்கி இருப்பாங்களே, புறம்புக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயம் வரணும். பெண்ணை தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும். அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களாம் வந்து ஒரு மனநோயாளி தான் சொல்றாங்க. அம்மாவை பார்த்து, பெண்களை பார்த்து, குழந்தைகளை பார்த்து அவங்க வந்து இன்னொரு பெண் மேல ஆசைப்படுறாங்கன்னா அவங்கள மனநோயாளி தான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், மனநோயாளிங்கிறது வேறங்க. மனநோயாளி ரேப் பண்ண மாட்டாங்க. மனநோயாளி பொண்ணு மேல ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டான். ஒரு கொலை பண்ணலாம், கீறலாம், கடிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு சைக்கிளில் ட்ரெயினில் கூட தள்ளி விட்டு சைக்கிள் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ஒரு இது. அது கொலை பண்ணுவாங்க, மற்ற பண்ணுவாங்க. இந்த ரேப் பண்ணுறதுங்கிறது மனநோயாளிங்கிறது நம்ம வந்து நம்மளே அப்போ சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணவன்ட்டு போய் அவங்க மனநோயாளின்னு சொன்னால், அப்போ என்னன்னா நாளைக்கு எவனாவது ரேப் பண்ணிட்டு நான் மனநோயாளி சொன்னால் விட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ இதில் மனநோயாளியா, பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் ரேப் பண்ணானே மனநோயாளியா? இல்லை சொல்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் ஆஃப் சிட்டி ஈஸியார், அங்கே போய் இப்போ பொண்ணை வரட்டிட்டு போகிறாங்க, அவங்க மனநோயாளியா? இப்படி எல்லோரும் மனநோய் விட்டால் அப்போ என்னென்ன இந்த மாதிரி சப்பக்கட்டு இந்த மாதிரி முட்டு கொடுக்குறது தான் இந்த தவறோட வீரியம் நமக்கு தெரியாமல் போயிடுது. கற்பழித்த என்ன சில வெளிநாட்டில் இருக்குது, துபாயிலாம் இருக்குது. நீங்கள் மற்றதுங்க கொலை, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த எண்ணம் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும். இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும். இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கான், எத்தனை சிறை தண்டனை கொடுத்துருக்கான், குறையுதா? ஏன் குறையல? தண்டனை சரியில்லை, தண்டனை பத்தலை. அப்போ அது ஒரு தண்டனை வேறு மாதிரி இருக்கணும். ஆசிரியர் நடு ரோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல, இது எல்லாம் பண்ணுறோம். சாத்தியமாகலை. நான் சொல்கிறேன், நான் எங்கள் ஒரு குடிமகனா எங்களோட ஒரு ஆசைன்னு சொல்லலாம். இல்லையா, இந்த பெண்ணை தொட்டவனாக இருக்கட்டும், கொலை பண்ண யாராக இருந்தாலும் சரி, ஜெயிலில் இருக்காங்கல்ல, நம்ம என்ன ஒரே ஒரு என்ன சார், நம்ம செய்தியாக பார்க்குறோம். இப்போ அண்ணன் பழகமாக இருக்கட்டும், இந்த ட்ரெயினில் தள்ளி விட்ட விஷயமாக இருக்கட்டும், இது 6 மாதம் கழிச்சு மறந்துடும். இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. இப்போ அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க, தப்பு பண்ணவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க நம்ம தெரியுமா? அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா? அந்த நிகழ்ச்சி, அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு தெரியல. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? ஜெயிலில் இருந்தால் இந்த மீடியாக்கெலாம் உள்ளே அனுப்பணும், ஜெயிலில் அனுப்பணும். ஒரு பெண்ணை கற்பழிச்சவன் ஜெயிலில் இப்போ என்ன தண்டனை அடிச்சுக்கிருக்கான், அதை இந்த எல்லா மீடியா உள்ளே அனுப்பி அதை ஷூட் பண்ணி மக்கள் போட்டு காட்டணும். நீங்கள் கொல்ல வேணாம் சார், அது துபாய் மாதிரி சாத்தியமாகாது, கரெக்டு. ஆனால் ஒரு பெண்ணை கற்பழிச்சவன் இன்றைக்கி ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு ஒரு 2 மாதத்தோட இந்த பொள்ளாச்சியில் செஞ்சவன் இப்படி இருக்கான், பல்கலைக்கழகத்துக்குள்ளே செஞ்சவன் இங்கே இருக்கான். ஆனால் எங்களுக்கு என்ன இருக்கான்னு இருக்கும் தெரிய மாட்டேங்குது. உங்களோட ஆதங்கத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இதே சினிமா ஃபீல்டில் இருக்கிற பெண்களும் வந்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சைடில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து யாரும் பெருசாக சார் ஒன்றே தான் சார். பெண்ணுன்னா நடிகைனா ஒன்று, கலெக்டர்னா ஒன்று, ஆசிரியனா ஒன்று, மாணவினா ஒன்று அப்படிலாம் இல்லை சார். பெண்ணுனா பெண்ணு தான் சார். அதில் நடிகை வேறு, மாணவி வேறு. எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தண்டனையோ அதை கொடுத்தாடும். என்னென்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும் போது அது இங்கே பெருசாக பேசப்படுது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அது சாதாரண ஒரு பெண்ணுங்கும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பெண்ணுக்கு, ஒரு நடிகைக்கு ஒன்றுனா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்கணும், கவர்மெண்ட்டும் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ
இங்கே வந்துச்சு, இப்போ வந்துச்சு, அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க. பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிப்புக்கு உள்ளே வரவங்களாம் யார் பாதுகாப்பு? நடிகர் சங்கம் தான் பாதுகாப்பு, டேரக்டர் தான் பாதுகாப்பு, இத்தனை சங்கங்கள் இருக்குது, இந்த சங்கங்கள் தான் பாதுகாப்பு. அப்போ ஒரு பொண்ணுக்குன்னா எல்லா சங்கம் ஒற்றுமையானதில்ல. ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்படின்னா டோட்டல் இண்டஸ்ட்ரிட்டே அவங்க தூக்கிக்கிறீங்க சார். அது வந்து கன்ஃபார்ம்னா, ஏன்னா சரி வீண் பழியும் போட்டு அதுக்கு விசாரணை ஒரு குழு வைக்கணும். கன்ஃபார்ம்னா யாரும் அந்த தூக்கி சினிமா தூக்கி வெளியே போட்டுடணும் சார். இப்போ அது வந்து இல்லை, அதேமாரி பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார். பெண்களும் ஆடைகளை வந்து ஒழுங்காக போடணும் சார். அதை யார் பெண்களும் ஆடையை வந்து நல்லபடியாக போடணும். அந்த சத்யராஜ் பண்ணலாம், செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறியே, அந்த மாதிரி சேலை உடுத்துங்க, பாவாடை போடுங்க. எல்லாம் அறகுறை நீங்களும் காமிச்சிங்கன்னா பெண்கள் சில தவறுகள் இருக்குல்ல. நீங்கள் போகும்போது அப்பா அம்மாவோட போகும்போது எப்படி போகணும், வெளியில் போகும்போது எப்படி போகணும், அது பெண்களும் அதை உணரணும். எல்லாமே ஆண்கள் சொன்னால் பெண்களும் அந்த உணர்வு, ஒருத்தர் கெடுக்க வரான் ஒரு தவறு வருதுன்னா நம்மளும் அதுக்கு ஒரு ஒழுக்கமாக இருக்கணுங்க. நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணுங்க, தெளிவாக இருக்கணும். இந்த சார் சொன்னார், எந்த துறை எந்த நாட்டில் தவறு நடக்கல, எந்த மாநிலத்தில் நடக்கல, உலகம் முழுக்க தவறு நடக்காத செய்யுது. அது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூடியூப் தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி யூடியூப் வரதில்லை. தட்டினா எல்லாம் பெரிய எல்லாம் வருது. அப்படிங்கும்போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாதிரி அவங்களும் இருந்துக்கணும். இப்போ ஒரு மரபாக இருந்தால் தான் ஆண்கள் போக மாட்டான். அது பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போலங்க. எப்படியே வந்தும்போது ஒருத்தன் குடியில் போதையில் கஞ்சா அபியில் செய்கிறானா அவனை வெட்டலாம் குத்தலாம். சார் சொன்ன மாதிரி அப்பயே வெட்டி நடுரோட்டோட போடலாம், கேஸ் இருக்காது. அதனால் பெண்களும் அவங்களுடைய உடைகளை கரெக்டாக இருந்தால் தவறுகள் குறைய வாய்ப்பு நிறையா இருக்கிறது நான் கேட்டுக்கிறேன். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.